அம்மா மேடம், மகேஸ்வரி மேடம், மேடம் நீங்கள் வந்து ரொம்ப தெய்வம் மேடம். ஆனால் சிபிஐ விசாரணை கொண்டு வந்துட்டீங்க பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம். எங்களுக்கு நீங்கள் நீதி தேவதை. அதாவது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னது உண்மை தான். ஆனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தான் நீதி அரசர், நீதி தேவதை. ஆகையால் சொட்டனுக்கு பகவதியும் குளூர் பகவதி நீங்கள் தான் மேடம். அம்மா தாயே, இங்கே பாருங்கள், நீங்கள் மகேஸ்வரி இல்லை, மகா ஈஸ்வரி நீங்கள். அதாவது நீங்கள் வந்து உங்கள் பேர் வந்து மகா ஈஸ்வரி. அதுதான் உண்மையை கொண்டு வந்துட்டீங்க. அதுதான் உண்மையை சொன்னீங்க, உண்மையை நடக்குது, இதுதான் உண்மை. ஆனால் உங்களுக்கு குடும்பம் கட்டிங்களாம் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா வரணும். சத்தியமாக சொல்கிறேன், தாவேக்காவை வந்துட்டு முடக்கிறதுக்கு எவ்வளவோ வழி பண்ணுறாங்க ஒரு குரூப்பு. ஆகையால் நீங்கள் வந்து வழிகாட்டினீங்க பார்த்தீங்களா. நான் வந்து குளூர் பகவதி வந்து எனக்கு வந்து கும்பிட்டேன், சத்தியமாக கும்பிட்டேன். அதனால தான் நீங்களாம் வந்து சேர்ந்துட்டீங்க. மகா ஈஸ்வரி அம்மா மேடம், மகேஸ்வரி மேடம், உண்மைக்கு உங்கள் ரொம்ப, அதாவது நாங்கள் உங்களுக்கு ரொம்ப வந்து நன்றி கடன்பட்டிருக்கேன். உண்மை சொல்கிறேன். நான் இந்த கேஸு முடிஞ்ச உடனே உங்கள் வீடு தேடி வந்து அந்த கோயிலில் கொல்லூர் கோயிலேருந்தும் சோட்டார்கர்லேருந்தும் உங்களுக்கு ஒரு பிரசாதம் கொண்டு தரேன். ஓகேவா? நான் கேரளாக்காரன் தான் இல்லைங்கள. ஆனால் நீங்கள் வந்த சொன்ன தீர்ப்பு வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேவா மேடம்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். ஆமாம். ஆனால் இது வந்துட்டு இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சிபிஎஸ் வரவே இல்லை. இனிமேல் வருது. வந்துட்டான்னா தம்பி நல்ல தம்பி தான். விஜய் தம்பி நல்ல தம்பி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு முடக்க பார்க்குறாங்க அரசியல்வாதிங்க. அரசியல் வியாதிங்க அவங்க. ஆகையால் தெய்வமே, குளூர் பகவதி, சோட்டானிக்கு பகவதி, நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பகவதி. நான் மகேஸ்வரி மகா ஈஸ்வரி நீங்கள். சத்தியமாக சொல்கிறேன் பாய். நான் இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. என்ன விஜய் தம்பி எப்படியே காப்பாற்றி விடணும். நான் அவர் தம்பி வந்துட்டு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு வரணும். அதுதான் என்னோடய கான்செப்ட். ஓகேவா? ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. எம்ஜிஆர் ஆள், நான் எம்ஜிஆரோட ஆள். நான் அதுக்கப்புறம் விஜயோட ஆளாகிட்டேன். ஓகே பாய்.